2026 தேர்தல் களம் படு பயங்கரமாக வெற்றியை காற்றிக்கு வெற்றி நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. தலைவர் தளபதி திமுக 7வது முறை ஆட்சி அமைக்கும். எங்கள் தளபதி 2வது முறையாக முதலமைச்சர் உட்காருவாங்க. அதுக்கு இந்த இந்த கூட்டம் வந்து ஒரு சாம்பிள் தான். இன்னும் படைகளை வந்துக்கிட்டே இருக்கு. இந்த படைகளை வர 10 லட்சம் பேர் நிர்வாகிகள் கூடுதோம். 10 லட்சம் பேர் 5 லட்சம் எத்தனை ஓட்டுன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு ஆளுக்கு நாங்கள் 100 ஓட்டு பிரித்தாலுமே 10 லட்சம் பேர் எத்தனை ஓட்டு ஏறி அடிக்குன்னு பார்த்துக்கோங்க. ஐயா, இன்னும் 500 கட்சி ஆரம்பித்தாலும் சரி, இந்த உதயசூரியன் உதிக்கிறதை யாரும் தடுக்க முடியாது. இது 75 கால பவளவள கட்சி. ஒவ்வொரு தொண்டனும் நெஞ்சிலையும் இதுலேயும் உதயசூரியன் சின்னதை வரைஞ்சி வச்ச கட்சி. இந்த கட்சியை அழிக்கிறதுக்கு இன்னொரு 100 ஜென்மம் இல்லை 1000 ஜென்மம் எடுத்தால் எவனும் வந்தது கிடையாது. உங்களுக்கு களத்துல எதிரிகள் நிறைய பேர் புதுசா வந்திருக்காங்க. அவங்கள நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு பக்கம் பாஜக இருக்காங்க, இன்னொரு பக்கம் விஜய் இருக்காங்க. ஒரு பலமுனை போட்டி இருக்கு. அதாவது நமக்கு எதிரிகள் என்பது புதுசாக வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அதை அத்தனை பேரையுமே பார்த்தீங்கன்னா களத்தில் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. இப்போ வந்து நமக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை வச்சு அவங்களோட ஃபேஸ் வேல்யூ மட்டும் வச்சு அதை வாக்காக கன்வெர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப வந்து வேடிக்கையான ஒரு விஷயமா தான் இருக்குது. இது வந்து ஒரு 75 ஆண்டு காலமாக வந்து கட்டி காப்பாற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கழகம். இதை வந்து அவங்க எளிதில் வந்து வென்றலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு வந்து உள்ளே வந்திருக்காங்க. அதை வந்து அவங்க நினைக்கிற மாதிரி இந்த களம் கிடையாது. ஒரு நடிப்பின் சிகரமாக மட்டும் இருந்தவர் அந்த வாயிலே வந்து அவர் பயணிச்சிருக்கலாம். அவர் அரசியலை வந்து கையில் எடுத்திருக்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது அவருக்கும் நல்லாவே தெரியும். கூட்டத்தை பார்த்தாலே அவங்களுக்கு நல்லாவே தெரியும், எதிர்கட்சிக்காரங்களுக்கே நல்லாவே தெரியும். வெளில போகிறது என்னமோ திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அப்படிங்கிறது உறுதியாக அவங்களுக்கே நல்லபடியாக தெரியுது. வேற தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த கட்சி வந்து தொடங்கினாலும் அதை ஃபஸ்ட்டு எதிரியாக பார்க்குறது திமுகவை மட்டும்தான். நம்மளை வந்து ஒருத்தவங்க வந்து எதிரியாக பார்க்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து நல்லபடியாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து தமிழக மக்களுக்கு நல்லபடியான சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா புதுசாக வரக்கூடிய அனைத்து கட்சிகளுமே நம்மளை டார்கெட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா திமுக. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே தப்பானவர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தான் எல்லாத்தையுமே இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து தொடர்கதையாக 75 ஆண்டு காலமாக வந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். புதுசு ஒன்றும் கிடையாது. இவங்க இப்போ வந்திருக்கக்கூடிய புது கட்சியை தவிர இது வந்து நமக்கு புது எதிரியா அப்படிங்கிறது கிடையாது.